எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது தீபாவளி லேகியம். வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கசகசா எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்துட்ருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துட்ருக்கேன். ஒரு 3 இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சுக்கு அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்துட்ருக்கேன். ஏலக்காய் ஒரு 7 எடுத்திருக்கேன். இது வந்து சித்திரத்தை ஒரு 2 எடுத்துட்ருக்கேன். இது கண்டந்திப்பிலி ஒரு 5-6 குச்சி கிட்ட எடுத்திருக்கேன். இது அரிசி திப்பிலி 1 ஸ்பூன் கிட்ட எடுத்துட்ருக்கேன். விரலி மஞ்சள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையும் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, அந்த மிளகு சீரகம் தனியா இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஆனால் வந்து இந்த சுக்கெல்லாம் வந்து நம்ம உடச்சி போட்டால் தான் ஊற வைக்க முடியும். அதனால என்ன பண்ணுறேன்னா, லைட்டாக நான் இருப்பு சட்டியை சூடு பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் லைட்டாக நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். இந்த சுக்கு, சித்திரத்தை, மஞ்சள், இந்த கண்டந்திப்பிலி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்க போகிறேன் நான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த சுக்கை எடுத்து நான் இங்கே இருப்பு சட்டி சூடு பண்ணியிருக்கேன். இதில் நான் நல்லா வறுத்துக்கிறேன். தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஊற வச்சும் அரைச்சும் பண்ணலாம், அது ஒரு மெத்தடு. இல்லைன்னா இது எல்லாத்தையும் நல்லா எல்லா பொருளையுமே நல்லா வறுத்துட்டு தனித்தனியாக வறுத்துட்டு பொடி பண்ணி அதை சலிச்சு அந்த பவுடரை வச்சு நம்ம பண்ணலாம். இது 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் பண்ணுங்கள். ஆனால் பொடி பண்ணி வச்சு பண்ணோம்னா ரொம்ப மாதத்துக்கு அது கெட்டே போகாது. ஆனால் அரைச்சி வச்சு நம்ம பண்ணோம்னா ஒரு 15 நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட 15 நாள் இல்லை 1 மாதத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது நான் சித்திரத்தையை போட்டு நான் வறுத்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் சூடு வரட்டும். இடிக்கிறதுல வந்து நல்லா இதை போட்டு எல்லாத்தையும் நல்லா இடிச்சுக்கோங்க. இப்படி பாருங்க, நல்லா இடிச்சிட்டேன். இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது சித்திரத்தையை இடிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் இடித்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அந்த எல்லா பொருளும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். 3 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். எல்லாத்தையும் ஊற வைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சித்திரத்தையே நான் இந்த அளவுக்கு நல்லா இடிச்சிருக்கேன். அதே மாதிரி சுக்குவையும் நல்லா இடிச்சிட்டேன். நான் கண்டந்திப்பிலி இடிச்சிட்டேன், மஞ்சள் இடிச்சிட்டேன், எல்லாம் இடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஊற வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதில் நான் கசகசா போட்டுட்டேன். எல்லா பொருளுமே சுத்தமாக தான் இருக்குது. தனியா மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டியது தான். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு அரைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வெந்நீர் நல்லா சூடு பண்ணி சுட சுட வெந்நீர் ஊற்றினா ஒரு 2 மணி நேரத்தில் இதை எடுத்து மிக்சியில் அரைச்சி நம்ம பண்ணிடலாம். நான் வந்து இதை வந்து நல்லா 3 மணி நேரம் பச்சை தண்ணி தான் நான் ஊற்றி ஊற வைக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த தண்ணியை ஊற்றியே தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். சப்போஸ் இடையில பாருங்கள் ஊறி தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இதை 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இதை இப்போ வந்து இருப்பு செட்டில் போட்டு நான் கிளற போகிறேன். இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்குது. நான் இப்போ இதுக்கு 1/2 கிலோ கிட்ட வெல்லம் எடுத்துக்கலான் இருக்கேன்.
இல்லை உங்களுக்கு அது அளவு தெரியணும்னா இதை அளந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பிலே வெல்லம் எடுத்துக்கோங்க. எனக்கு இது ஓரளவுக்கு அளவு தெரியும். இந்த நெய்யிலே இது வந்து நல்லா வதங்கணும். வதங்கி இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து நல்ல டார்க் கலரில் ஆகும்போது தான் நம்ம எண்ணெய் விட ஆரம்பிக்கணும். உங்களுக்கு கலர்னதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா தண்ணியாக இருந்தது, நல்லா கெட்டியாகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நான் வெல்லம் இதில் வந்து இது கிட்ட போட்டிருந்தேன் இவ்வளோ தூரத்துக்கு. நான் இதில் வந்து வெல்லம் வந்து இதில் ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இந்த வெல்லம் வந்து இதில் கல்லெல்லாம் எதுவும் இருக்காது, சுத்தமான வெல்லம் தான் இது. நல்லா இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வெல்லம் வேணாம் அப்படின்னு நினச்சா கூட கருப்பட்டியில் கூட நீங்கள் பண்ணலாம். கருப்பட்டினா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாகு காய்ச்சி தான் போடணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த வெல்லமும் இந்த பேஸ்ட்டும் நல்லா கலக்கணும். அப்படியே வெல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருது பாருங்க. பாருங்க, வெல்லம் போட்டதுக்கப்புறம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இது தண்ணி சுண்டி கொஞ்சம் கெட்டி ஆகணும். பவுடர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அதை தான் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை தண்ணி கரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளை தண்ணியிலே போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நெய் ஊற்றணும். அதுதான் ப்ராசஸ். நீங்கள் அரைச்சி பண்ணுறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸ்ட் வந்து நல்லா திக்காகணும். அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து நல்லா திக்காகணும். திக்காக ஆனதுக்கப்புறமா தான் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் இதில் கொஞ்சமாக. இதுதான் இது என்ன பண்ணுவாங்கன்னா, தீபாவளி பலகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த லேகியத்தை பண்ணி எடுத்து வச்சுடுவாங்க. ஐயர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க குளிச்சுட்டு வந்தோடனே இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே பண்ணுவாங்க, சாமி கும்பிட்றது. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, மேலெல்லாம் தெரிக்கும். பார்த்து கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் 1 கப் வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. பாருங்கள், நான் ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே உறிஞ்சிருச்சு நல்லாவே. இதில் இன்னும் ஒரு 1/2 கப் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது தண்ணியாக தான் இருக்குது, இது வந்து நல்லா கெட்டி ஆகணும். பாருங்கள், நான் ஊற்றின நல்லெண்ணெய் எதுவுமே இல்லை. நான் அதோட இன்னொரு 1/2 கப் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் நான் 2 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் ஊற்றின நல்லெண்ணெய் 2 கப் நல்லெண்ணெயுமே இதில் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கெட்டியாகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இது வந்து அல்வா மாதிரி தான். ஆனால் அல்வா மாதிரி நம்ம ரொம்ப கெட்டியாலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா கொஞ்சம் திக்கானாலே போதும். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். நல்லா எண்ணெய் இருந்துச்சு. இந்த சமயத்தில் பாருங்கள், திக்காயிடுச்சு பாருங்கள். முன்னைக்காக இப்போ நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நான் 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஊற்றி நல்லா கெட்டியாக கிளறி விட்டுருங்க. இந்த லேகியத்தை கண்டிப்பாக நீங்கள் தீபாவளி அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பலகாரம்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்வீட்டு காரம்னாலும் எல்லாருக்கும் பிடிக்க தான் செய்யும். விரும்பின ஸ்வீட்ஸை எல்லோரும் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து செரிமானத்துக்கு இது ஒன்று தான் நமக்கு பெஸ்ட்டு. இது கண்டிப்பாக நம்ம வீட்லேயே செய்யலாம். இருக்கிற பொருளை கூட வச்சு இவ்வளோ பொருள் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து 21 பொருள் கிட்ட ஆட் பண்ணுவாங்க. நான் இது வந்து ஒரு 13 பொருள் கிட்ட தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருந்த பொருளை வச்சு நான் 13 பொருள் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா என்ன இருக்கோ இதில் இருக்கக்கூடிய பொருளில் என்ன இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா கெட்டியாயிட்டே வருது பாருங்கள். நான் 1 கப் நெய் ஊற்றினேன், அந்த நெய்யையும் நல்லா வாங்கிடுச்சு. கொஞ்சம் மின்னைக்காக இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடய இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா கட்டியாகிடுச்சு. ஆனால் ஊற்றின நெய் எதுவுமே இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் நான் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரமாக ரொம்ப கெட்டியாகவும் கலரக்கூடாது, ஏன்னா நம்ம போட்டிருக்க வெல்லம் வந்து முருக ஆரம்பிச்சிடும். முருகிருச்சுன்னா கெட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சம் இந்த நெய் ஊற்றி இலகுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப வீணாக போயிடுமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இதில் நெய்யும் நல்ல நெய்யும் ஊற்றிருக்கோம், அதனால் கெட்டு போகாது. மேலே மிதக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இந்த நெய்யும் நல்ல நெய்யும் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்குது. தெரியுதுங்களா? நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கடைசியாக பண்ணும்போது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு நாள் பண்ணிங்கன்னா இது அப்படியே வெளியிலே வச்சிடலாம். நெய் மிதக்கிற அளவுக்கு மட்டும் வச்சா போதும். இதோட நான் கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லேகியம் நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். நம்மளாலையும் இதெல்லாம் செய்ய முடியும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நான் இதனுடைய அளவை வச்சு நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் இது வந்து அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இதில் வந்து எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் பண்ணால் கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி பர்ஃபெக்டாக போடணும்னு இல்லை. இதில் இருக்கிற பொருள் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி இந்த மாதிரி பண்ணி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க. போய் கடையில் வாங்காதீங்க, நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்தியான லேகியம் நம்ம கையாலே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம்தான். ஓகே, இந்த லேகியம் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நான் டப்பாவில் மாற்றிக்க போகிறேன். இந்த லேகியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.